3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும். வணக்கம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மக்களுக்கு விரோதமானவற்றையே அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவான அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கிறது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புகளை அல்லது வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. CAA, NRC போன்றவைகளை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்ததோடு வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவையும் தற்போது நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக கவலைக்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதற்கு நாடு முழுவதும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு இஸ்லாமியர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலேயே பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக வக்ஃபு வாரியத்திடம்தான் அதிக அளவில் சொத்துக்கள் இருக்கின்றன என்று கூறி அதனை பறிக்கும் முயற்சியில் முனைப்பு காட்டியதோடு நாடாளுமன்றத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பையும் மீறி ஏப்ரல் 2ஆம் தேதி மக்களவையில் கிரண் ரிஜிஜு ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து இந்த மசோதா மீதான விவாதம் நடைபெற்று நள்ளிரவு 2 மணியளவில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் பாஜக மற்றும் சில கூட்டணி கட்சிகள் என மொத்தம் 288 பேர் ஆதரவாக உள்ளனர். அதே நேரத்தில் இந்த மசோதாவுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 232 பேர் வாக்களித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை பெற்ற பாஜக இந்த மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றியது. தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 பேரும் எதிராக 95 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். பெரும்பான்மை பெற்ற பாஜக இந்த மசோதாவை மாநிலங்களவையிலும் நிறைவேற்றியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்களும் கண்டனங்களும் வந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழ்நாடு சட்டமன்றம் போன்றவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று வரையிலும் கூறியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த நிலையில் இந்த மசோதாவுக்கு எதிராக பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் போராட்டங்கள் எழுந்திருக்கக்கூடிய வேளையில் குறிப்பாக பீகாரில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது. இந்த சூழலில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக போராடுபவர்கள் தேச துரோகிகளாக இருக்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த அம்மாநில துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா தெரிவித்திருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. சர்ச்சை பேச்சுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் குவிந்து வரக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியான ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய குலாம் கோஷ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் கூறும் பொழுது, கொலைக்காரர்கள் நீதிமான்களாக இருக்கும் போது நீதிக்கு யாரிடம் செல்வது என்று கடுமையாக பாஜகவை விமர்சித்திருக்கிறார். மேலும் பாஜகவுக்கு உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் ரங்கநாதன் மிஸ்ரா கமிஷன், சச்சார் கமிஷன் பரிந்துரைத்துள்ளதை நிறைவேற்றலாமே என்றும் அவர் கேட்டிருக்கிறார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக அகில இந்திய தனிநபர் சட்ட வாரியம், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதாதளம், தெலுங்கு தேசம், LJP, RLD கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கூறி அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் இருப்பதாக கூறி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.